பென்டன் அல்டிமேட் ஏலியன் எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்னஸ்லாம் இருக்குது. அந்த வகையில் கேனன் போல்ட் ஏலியனை பார்ப்போம். கேனன் போல்ட் அன்லாக் பண்ணது யாருன்னா பென்னு தான். அதில் அல்டிமேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும்போது பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடே வந்து குறைஞ்சிரும். சொல்லப்போனால் சாதாரண கேனன் போல்ட் கூட வேகமாக போகும் தரையில். ஆனால் அல்டிமேட் கேனன் போல்ட் வந்து முள்ளு மாதிரி டிசைன் பண்ணிக்கிறதுனால அது ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா தரையிலேயே நகரும். அது ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸ்னே சொல்லலாம். அதேமாதிரி சொல்லப்போனால் எந்த ஒரு அட்டாக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கவே இருக்காது. அல்டிமேட் ஹியூமங்கஸாரோட வீக்னஸை பார்ப்போம். அல்டிமேட் ஹியூமங்கஸாரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாமர் வந்து ரொம்ப தின்னாக இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அட்டன் டைமில் வந்து கையிலேயே பல மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும். இருந்தாலும் சாதாரண ஹியூமங்கஸாரால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். ஆனால் அல்டிமேட் ஹியூமங்கஸாரால் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸ்னே சொல்லலாம். அல்டிமேட் எக்கோட வீக்னஸை பார்ப்போம். என்னதான் அல்டிமேட் எக்கோக்கு வந்து மெட்டாலிக்காக அப்கிரேட் ஆகிருந்தாலும் ஃபைட் பண்ணும்போது ஆப்போனண்ட்டால் மேக்னட்டிசத்தை யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸாகவே அமையும் அல்டிமேட் எக்கோக்கு. அதே மாதிரி சொல்லப்போனால் சாதாரண எக்கோவால் மல்டிபிள் க்ளோன்ஸை வந்து உருவாக்க முடியும். அதுவே அல்டிமேட் எக்கோ வந்தால் க்ளோன்ஸை வந்து உருவாக்க முடியாது. அல்டிமேட் பிக்சலோட வீக்னஸை பார்ப்போம். சொல்லப்போனால் அல்டிமேட் பிக்சலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நெருப்பு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். அப்படியேப்பட்ட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது வாட்சோட எனர்ஜிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ட்ரைன் ஆயிரும். அதனால இந்த ஏலியன் ஃபார்மில் வந்து பென்னால் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அதுவே ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸ் தான். அல்டிமேட் ஸ்வாம்ஃபயரோட வீக்னஸை பார்ப்போம். என்னதான் வில்கேக்ஸே டிஃபீட் பண்ணியிருந்தாலும் அல்டிமேட் ஸ்வாம்ஃபயருக்கும் சில வீக்னஸ்லாம் இருக்குது. அது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சாதாரண ஸ்வாம்ஃபயரால் ஈஸியாக ரீஜென்ரேட் ஆகிட முடியும். அதாவது சின்ன காயப்பட்டால் கூட அதை ஹீல் பண்ணிக்க முடியும். ஆனால் அல்டிமேட் ஸ்வாம்ஃபயரால் அதை பண்ணவே முடியாது. ஒரு மிகப்பெரிய வில்லன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை பேட்டில் இறங்கும்போது இந்த ஒரு எபிலிட்டி இல்லை அப்படின்னா அது ஒரு வீக்னஸாக தான் அமையும்.